India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். என்னாச்சுப்பா? ஏன் அழுதுட்டு இருக்க? இருப்பா, இரு, நான் உன்னை கூட்டிட்டு தான் போறேன். இரு, சொல்றத கேளு, நான் உன்னை கூட்டிட்டு தான் போறேன். இந்த மாதிரி முரண்டு பிடிக்காத. ஏப்பா அங்க பாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, பயப்படாத, சொல்றத கேளு. ஏய் வா, ஏப்பா போலாம். இரு. வா. என்னாச்சு? எதுக்கு இந்த பையனை தூக்குற? இல்ல, இந்த பையன். ஏய், பையனை கடத்துறியா நீ ராஸ்கல்? இல்ல இல்ல இல்ல, ஏய், நீ சொல்றது நாங்க என்னடா கேக்குறது? அடிங்க நல்லா போடுங்க, போடுங்க. கேளுங்க. பையனை கடத்துறியா? என்ன நடந்ததுன்னு சொல்றேங்க. நல்லா குத்துங்க. அடிங்க, அடிக்காதீங்க. போடுடா அவனை. சொல்றத கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க. அடிங்க. இழுத்துட்டு போங்க. அடிக்காதீங்க. கொண்டு போங்க. அடிக்காதீங்க. இழுத்துட்டு வாங்க. கொண்டு போங்க அவனை. வேண்டாம், சொன்னா கேளுங்க. போடா. வேண்டாம். போ. ஆமா, என்ன பிரச்சனை? மேடம், இவன் புள்ள பிடிக்கிறவன் ரோட்ல இந்த பையனை கடத்திக்கிட்டு இருந்தான். மேடம், இல்ல மேடம், இவரு போய் சொல்றாரு. பொண்ணு, என்னடா குழந்தைங்க கடத்துறவனா நீ? பட்ட பகல்ல கடத்துறியா? இல்ல மேடம், இவங்க எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் பையனை கடத்திட்டு போல. இந்த பையன் தனியா ரோட்ல அழுதுட்டு இருந்தான். அதான் இவங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு இவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தேன். எதுக்காக தனியா நின்னு ரோட்ல அழுதுட்டு இருக்கேன்னு கேட்டேன். பொய் சொல்றான் மேடம், இந்த பையன் பொய் சொல்றான். நானே என் கண்ணால பார்த்தேன். இவன் இந்த பையனை தூக்கிட்டு போக பார்த்தான். இந்த பையன் கைய கால உதறிக்கிட்டு இருந்தான். நாங்க மட்டும் சரியான நேரத்துல பார்க்கலனா இந்த பையனை நிச்சயமா இவன் கடத்திருப்பான். ஒரு நிமிஷம் இருங்க. இவன் இந்த பையனை தூக்கிட்டு போறேன்னு உங்களுக்கு தோணுச்சுல்ல? அப்பவே இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர வேண்டியதானே? இப்படி எல்லாம் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அது மேடம், அது இவன் நடவடிக்கையை பார்த்து எங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அதனால தான். சரி, நீங்க கிளம்புங்க. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். கிளம்புங்க. சரிங்க மேடம், வாங்கயா போலாம். ராமன், இந்த ஆளை உள்ள உட்கார வைங்க. மேம், நான் ஒண்ணு குழந்தையை கடத்தல. வாய மூடு. என்ன நம்புங்க, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. நான் குழந்தையை கடத்தல மேடம். தம்பி, உன் பேர் என்னப்பா? சரிங்க, வா, இப்படி உட்காரு. அழக்கூடாது, சரியா? உன்னோட பேர் என்ன? இங்க பாரு, பயப்படாத. என்னோட பேரு அதித்தி. உனக்கு? நான் போலீஸ் ஆண்டி. நான் என்ன வேலை பாக்குறேன்னு உனக்கு தெரியும்ல? ரொம்ப மோசமான ஆட்களை எல்லாம் அடிச்சு அறிவுரை சொல்லி நான் ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். அப்பதான் உன்ன மாதிரி அழகான குழந்தைங்கள அவங்க ஒன்னும் பண்ண மாட்டாங்க. இதோ இப்ப இவனை உள்ள போட்டான்ல, அவன் உனக்கு தொந்தரவு கொடுத்தானா? உனக்கு என்னோட தொப்பி வேணுமா? அப்படியா? ரொம்ப அழகா இருக்கு. நீயும் போலீஸ் ஆவியா? கண்டிப்பா. சரி, இப்போ உன்னோட பேர் என்ன சொல்லு. உன்னோட பேர் என்ன? உன்னோட பேர் என்னப்பா? சொல்லு. என்ன பேச மாட்டேங்கிற?
நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. எஸ் மேம். நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த எல்லா மிஸ்ஸிங் ரிப்போர்ட்ஸையும் செக் பண்ணுங்க. அக்கம் பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்லயும் விசாரிங்க. மேபி யாராவது இந்த பையன் மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. ம், ஓகே மேம். அட கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என் குழந்தை திரும்ப வேணும். அழாத மோனல், அழாத. உன் பையன் கிடைச்சிருவான். அழாத, அமைதியா இரு. ஹலோ, ஆமா, நான் கோமல் தான் பேசுறேன். ஆமா, சோனுவால பேச முடியாது. என்ன? சரி சரி, நான் இப்பவே வரேன். சரி, என்னோட சோனு கிடைச்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் இப்ப வந்துடுறேன். வாவ், ரொம்ப அழகா டிராயிங் பண்ணிருக்கியே. வெரி குட் பாய். சோனு, என்னோட பையன். இவங்க தான் உன்னோட அம்மாவா? பையன் எப்படி காணாம போனா? மேடம், நாங்க பிரதாப் நகர்ல தான் இருக்கோம். நான் மதியம் தூங்கிட்டு இருக்கும்போது இவன் எங்க எழுந்திருச்சு போனான்னு எனக்கு தெரியல. அதை எப்படி கவனிக்காம இருப்பீங்க? இவனோட அம்மா தானே நீங்க? நீங்க தானே பையனை கவனமா பாத்துக்கணும். உங்க அலட்சியத்துக்கான தண்டனைய வேற ஒருத்த அனுபவிக்கிறான். கூட்டிட்டு போங்க பையனை. திரும்பவும் இப்படி ஒரு தப்ப பண்ணாதீங்க. கிளம்புங்க. போயிட்டு வாடா கண்ணா. நல்லா படிக்கணும். தேங்க்யூ மேம். ம், வெல்கம். நீங்க அந்த ஆளை விட்டுடுங்க. எதுக்காக மேடம்? அவன் குழந்தைய கடத்த பார்த்தான்ல. மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை பார்த்தா அவங்க அம்மா தான் குழந்தைய தொலைச்சிருக்காங்க. அந்த ஆள் பையனை ரோட்ல தான் பார்த்திருக்கான். அப்படியே கடத்துறதா இருந்தாலும் பப்ளிக்ல வச்சா குழந்தைய கடத்துவான். ஓகே. ஹலோ. சோனு கிடைச்சிட்டான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இப்பதான் வந்தோம். இல்ல, போலீஸ்க்கு எந்த சந்தேகமும் வரல. அமைதியா கூட்டிட்டு வந்துட்டேன். சரி, இப்ப போனை வை. நானே உன்கிட்ட சொல்ற வரைக்கும் நீ ஃபோன் பண்ணாத, சரியா? க்ளவுஸ் கொடு. மேடம், இந்த வீடு தான். இங்க இருந்து தான் பேட் ஸ்மெல் வருது. இந்த இடத்துல செக் பண்ணுங்க. ராமன். எஸ் மேம். இங்க செக் பண்ணுங்க. பாருங்க. ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல மேம். சிலர் இந்த வழியா போயிருக்காங்க. இந்த வீட்ல இருந்து ஸ்மெல் வரத பார்த்துட்டு அவங்க தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த வீடு யாரோடது? இந்த வீட்டோட ஓனர் 3 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அப்போல இருந்து இந்த வீடு பூட்டி தான் இருக்கு மேடம். ஓகே, பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிடுங்க. ஃபாஸ்ட். வீட்டை நல்லா செக் பண்ணுங்க. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கலாம். ஓகே மேம். இந்த பொண்ணோட வயசு 22லேருந்து 25க்குள்ள இருக்கும். இவளை யாரும் ரேப் பண்ணலை. ஆனால் இவோ செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் இருந்திருக்கா. நீங்க சொல்றத பார்த்தா கல்யாணம் ஆனவளா இருப்பாளா? வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? கழுத்து அறுத்து கொண்டு இருக்காங்கல்ல? இல்லை, இவளுடைய மரணம் விஷம் கொடுத்ததுனால ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் இவ கழுத்து வெட்டப்பட்டிருக்கு. என்னுடைய யூகத்தில் கொலகாரம் ப்ரொஃபஷனல் கில்லர் இல்லை. எப்படி சொல்றீங்க? அவன் கழுத்தை வெட்டின விதத்தை வச்சு பார்க்கும்போது அவன் இந்த வேலையை முதல் தடவையாக செஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு விஷயம், இந்த பொண்ணோட கையில் ஒரு டேட்டோ குத்தப்பட்டிருக்கு. அதை நான் பார்க்கலாமா? ஷூர். என்னாச்சு?
ராமன், சிட்டியில 20ல இருந்து 25 வயசுக்குள்ள எத்தனை பொண்ணுங்க மிஸ் ஆயிருக்காங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். அதை பார்த்தா ஒரு ஐடியா வரும். அவங்கள யாராவதா கூட இருக்கலாம்ல. ரைட். சொல்லுங்க. என்ன? ஓகே, நான் வரேன். தேங்க்யூ டாக்டர். மேடம், இது ஒரு பொண்ணோட பொண்ணு தான். தலையை வெட்டியிருக்காங்க. பாடி எங்க இருக்கு? இந்த பொண்ணையும் கொடூரமா தான் கொண்டு இருக்காங்க. மேம், ஒரே விதமா கொண்ட மாதிரி தான் தெரியுது. இது ஒரு சீரியல் கில்லரோட வேலையா தான் இருக்கணும். ஆனா அது எப்படி மேடம்? அந்த பொண்ணோட பாடியும் இதே மாதிரி ஒரு பேக்ல தானே கிடைச்சது. அவளையும் இந்த மாதிரி தான் கொடூரமா கொண்டு இருந்தாங்க. எந்த வீட்டுல அந்த பொண்ணோட பணம் கிடைச்சதோ அந்த வீடு இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பி வைங்க. எஸ் மேம். அதுக்கப்புறம் சிட்டில மிஸ் ஆயிருக்கிற எல்லா பொண்ணுங்களோட ரிப்போர்ட் வேணும் எனக்கு. ஓகே மேம். அப்படின்னா இந்த 2 மர்டர்ஸுமே ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. ஆமா, எப்படி அந்த பொண்ணுக்கு விஷம் கொடுத்து கொண்டாங்களோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணுக்கும் விஷம் கொடுத்து கொண்டிருக்காங்க. எப்படி அவளுடைய தலையை வெட்டியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இவளுடைய தலையை வெட்டியிருக்காங்க. ஆனா அவளுடைய மரணம் 20ல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள நடந்திருக்கு. ஆனா இவளை 15ல இருந்து 18 மணி நேரத்துக்கு முன்னால கொண்டிருக்காங்க. அதாவது இது ஒரே ஆளோட வேலையா இருக்கலாம்னு சொல்றீங்க? ஆமா, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இந்த டாட்டூவை உங்களுக்கு யார் போட்டாங்கன்னு கண்டுபிடிக்கணும். மேடம், ஆனா அப்படி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சிட்டில டாட்டூ போடுறவங்களோட எண்ணிக்கை அதிகம். நிறைய பேர் டாட்டூ போட்டு விடுவாங்க. ஆனா எல்லாருக்கும் தனித்தனி ஸ்டைல் இருக்கும். இந்த டாட்டூவை போட்டவனால இதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சிட்டில எத்தனை டாட்டூ ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அவங்க எல்லார்கிட்டயும் இதை காமிங்க. இந்த டாட்டூவை யார் போட்டான்னு கண்டுபிடிங்க. ஃபாஸ்ட். எஸ் மேம். இந்த டாட்டூவை நீ தான் போட்டு விட்டியா? ஆமா மேடம், இந்த டாட்டூவை நான் தான் போட்டு விட்டேன். என்ன தவிர இந்த டாட்டூவை இந்த அளவுக்கு பக்காவா யாரால போட முடியும்? இதை யாருக்கு போட்டு விட்ட? அது எப்படி மேடம் சொல்ல முடியும்? ஏன்னா டாட்டூ போடுறதுக்கு என்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. பேரு, நம்பர், அட்ரஸ் ஏதாவது கொடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல. இன்வாய்ஸ் போடுறது இல்லையா நீங்க இதுக்கெல்லாம்? என் டைரியில அப்பப்போ எழுதி வைப்பேன். இருங்க, ஒரு முறை பார்த்துட்டு சொல்றேன். போன மாசம் தான் இந்த டாட்டூவை நான் போட்டு விட்டுருக்கேன். ஒவ்வொரு மாசமும் நான் புது புது ஸ்டைல்ல எல்லாருக்கும் டாட்டூஸ் போடுவேன் மேடம். உங்களுக்கும் வேணா போட்டு விடுறேன். நீ பேரையும் அட்ரஸையும் சொல்லு. சார், போன மாசம் 4 பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி போட்டு விட்டுருக்கேன். எனக்கு இவங்க எல்லாரோட பேரும் நம்பரும் வேணும். ஓகே? சரி சார். இது வரைக்கும் மற்ற 3 பொண்ணுங்க உயிரோட இருக்காங்க. இப்ப இவளோட விதி என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். கதவு லாக் ஆயிருக்கு, உடைச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்ல 2 பொண்ணுங்க இருந்திருக்கணும். ட்ரெஸ்ஸுங்களுடைய சைஸ் டிஃபர் ஆகுது பாருங்க. செக் பண்ணுங்க, வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கலாம். மேம், இந்த டைரி பாருங்க.
நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. இங்க ஏதாவது ஒரு பொண்ணோட போட்டோ கிடைக்குதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் எங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிங்க. இந்த வீடு யாரோடது, இங்க யார் தங்கியிருக்காங்கன்னு கேளுங்க. எஸ் மேம். ம். ஹலோ. ஹலோ. யாரு? நான் இங்க ஃபிளாட் நம்பர் 98 பிரதாப் நகர்ல இருந்து பேசுறேன். உன்கிட்ட ஃபோன் பண்ண வேணா நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? ஏன் ஃபோன் பண்ண? இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன். நானே உன்னை கான்டாக்ட் பண்றேன். இப்போ ஃபோனை வை. டேய் இருடா. நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கேன். வந்து ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணு. இத பார்த்தா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. சார் கொஞ்சம் நில்லுங்க. இங்க எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் வாடகைக்கு இருக்காங்க. ஆனா 2 நாளா யாரையும் காணோம். இந்த வீடு யாரோடது? குல்தீப் சாரோடது. அவர் நம்பர் இருக்கா? எஸ் ப்ளீஸ். 9821236581. இந்த 2 பேர்ல கல்யாணமான பொண்ணு யாரு? 2 பேரும் கல்யாணம் ஆகாதவங்க தான். மேடம், நான் அந்த பிளாட் ஓனர் குல்தீப்பை பொண்ணுங்களோட அக்ரிமெண்ட் டீடைல்ஸோட வர சொல்லியிருக்கேன். ஓகே. மேம், மே ஐ கம் இன்? நீ யாரு? மேம், நீங்க கால் பண்ணியிருந்தீங்களே, ஃபிளாட் நம்பர் 98 இருந்து கால் பண்ணீங்களே. ஓ, நீ தான் என்கிட்ட பேசுனியா? சரி சொல்லு. அந்த பொண்ணுங்களை பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியும்? உனக்கு அந்த பொண்ணுங்களை பத்தி என்னெல்லாம் விவரம் தெரியுமோ எல்லாத்தையும் மறைக்காம ஒண்ணு விடாம சொல்லிடு. மேம், ஒரு பொண்ணு பேர் சோனாலி, இன்னொரு பொண்ணோட பேர் கீர்த்தி மேடம். மேடம், நான் அவங்கள மசாஜ் பார்லர்ல தான் மேடம் மீட் பண்ணேன். சொல்லுங்க சார். எந்த மாதிரி மசாஜ் வேணும் உங்களுக்கு? எந்த மாதிரி மசாஜ் எல்லாம் இருக்கு சார்? ஹெட் மசாஜ், பாடி மசாஜ், தாய் மசாஜ் அண்ட் க்ளோ மசாஜ் இருக்கா? வேற ஏதாவது இருக்கா சார்? அது நீங்க உள்ள வந்தீங்கன்னா நான் சொல்லுவேன். வாங்க. எந்த மசாஜ் பார்லர்? குலாபி ஸ்பா. ஓகே. அப்படின்னா சோனாலி தப்பான தொழில் பண்றவ. ஆமா மேடம், அவ ஃப்ரெண்டு கிருத்தியும் தான். நான் சில நேரங்களில் அவ ஃப்ளாட்லேயும் சில நேரம் லாட்ஜ்லேயும் மீட் பண்ணுவேன். இந்த டாட்டூ யார் கையில இருந்தது? இந்த டாட்டூ சோனாலி கையில இருந்துச்சு. நாங்க இன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் இந்த ஊரை விட்டு நீ எங்கேயுமே போக கூடாது. சரி, நீ கிளம்பு. சரி மேடம். எனக்கு என்னமோ இவன் சொல்றத பார்த்தா சோனாலி அதோட இன்னொரு பொண்ணு. இவன் சொல்றத வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது. 2 பேருமே தப்பான தொழில் பண்ணிருக்காங்க. ஆமா மேடம், அந்த இன்னொரு பொண்ணு கீர்த்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த 2 பேரோட டீடைல்ஸும் எந்த மிஸ்ஸிங் பொண்ணுங்களோடையும் பொருந்தல. மேடம், நான் உள்ள வரலாமா? வாங்க. சொல்லுங்க. மேடம், நான் ஃப்ளாட் நம்பர் 98ஓட ஓனர்
எவ்வளவு நாளா அந்த பொண்ணுங்க அங்க இருக்காங்க? மேடம் அது கிட்டத்தட்ட 1 வருஷம். வேற என்ன தெரியும் இந்த பொண்ணுங்களை பத்தி? இங்கே ஏதோ ஒரு ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க. எந்த ஆஃபீஸ்ன்னு தெரியுமா? அது இந்த இதான் அட்ரஸ். ராமன், இந்த பொண்ணுங்க இந்த இடத்துல தான் வேலை பார்க்குறாங்களா இல்லையான்னு விசாரிங்க. இந்த செக்கோட காப்பியை வச்சு அவங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. உடனே ஆரம்பிங்க. எஸ் மேம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த 2 பொண்ணுங்களை யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிருக்கா? இல்லை மேடம், 2 பேருக்குமே கல்யாணம் ஆகலை. ரொம்ப நல்ல பொண்ணுங்க மேடம். கரெக்டாக வாடகை கொடுத்துருவாங்க மேடம். அக்கம் பக்கத்தில் கூட அவங்கள வச்சு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது மேடம். அந்த மாதிரி ஆஃபீஸ் எதுவும் கிடையாது. அப்புறம் அவங்களோட கால் ரெக்கார்ட் சீக்கிரமாக கிடைச்சிடும். இது அவங்களோட பேங்க் டீடைல்ஸ் மேடம். இந்த பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வச்சு பார்க்கும்போது எந்த மசாஜ் பார்லர்ல வேலை பார்த்தாங்களோ அங்கிருந்து வந்த சேலரியை தவிர வேற எந்த அமௌண்ட்டுமே இல்லை. ரெண்ட் கூட இந்த அக்கவுண்ட்ல இருந்து தான் போயிருக்கு. ஸ்டேட்மெண்ட்ல இது 2 தவிர வேற எந்த டிரான்சாக்ஷனுமே இல்லை. ஆனா மேடம், நம்ம டைரியில கிடைச்ச எல்லா நம்பரையும் வச்சு பேசி பார்த்துட்டோம் மேடம். அவங்க சொன்னதை வச்சு பார்த்தா அவங்க எல்லாரும் நிறைய பணத்தை கொடுத்துருக்காங்க. அதானே, எல்லா பணமும் எங்க போச்சு? அந்த வீட்லயும் எதுவுமே கிடைக்கல. ஏதாவது தகவல் தேவைப்பட்டா உங்களை மறுபடியும் கூப்பிடுவோம், நீங்க வரணும். சரிங்க மேடம். மசாஜ் பார்லருக்கு போய் பார்க்கலாம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம், மே ஹெல்ப் யூ? மசாஜ் பண்ணணும். வழக்கமா இங்க இருக்கிற பொண்ணுங்களை வச்சு பண்ணுவீங்களே. என்ன? அப்படியே அப்பாவை மாதிரி எல்லாம் நடிக்க வேண்டாம். மசாஜ் பார்லருங்கிற பேர்ல நீங்க பொண்ணுங்களை வச்சு என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்க? அது என்னன்னு எனக்கு தெரியும். புரியல எனக்கு. உனக்கு புரியலையா? பொண்ணுங்களை வச்சு விபச்சாரம் பண்ணிட்டு இருக்க. வெளியிலயும் போறாங்க, இங்கேயும் அது நடக்குது. ஏய் நீயா? நீ இங்க எப்படிப்பா? அப்ப நீ இங்கதான் வேலை பாக்குறியா? ஆமா மேம். இவங்க 2 பேரும் இங்கதான் வேலை பார்த்தாங்களா? ஆமா மேம். ஆனா எங்க மேம் எந்த தப்பான தொழிலையும் பண்ணல. கீர்த்தியும் சொன்னாலையும் அவங்களா ஏதாவது பண்ணிருக்கலாம். மேம், நானே இங்க பல வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இவங்க 2 பேர்ல யாருக்காவது கல்யாணம் ஆயிருந்ததா? இல்லையே. இல்ல மேடம். அப்ப இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம்? அது ரெண்டு பொண்ணுங்களும் விபச்சாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை வச்சு நல்ல பணம் சம்பாதிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. அவங்க சம்பாதிச்சு அவ்வளவு பணமும் எங்க? அந்த பணம் எல்லாம் எங்க தான் போயிருக்கும்? மேம், சோனாலி கிருத்தியோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு மேடம். அதை வச்சு பார்க்கும்போது அவங்க குறிப்பிட்ட நபருக்கு நிறைய பேசியிருக்காங்க. ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி விசாரிக்க வேண்டியதானே? அந்த நம்பர் ஆஃப் ஆயிருக்கு மேடம். அந்த நம்பரோட கால் டீடைல்ஸை கேட்டிருக்கேன். வா, நீ வருவன்னு எனக்கு நல்லா தெரியும். ஹே, எப்படி பாருக்க? உட்காரு. டிராயிங் பண்றியா? இத வச்சுக்கோ. நீ என்ன சொல்ல வந்து சொல்லு. மேம், அது
சோனியாக்கு அஃபேர் இருந்துச்சா? யார் கூட? மன்னு கூட மேடம். பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இதுதான் பார்த்தேன். இதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது மேடம். ப்ளீஸ் மேம், இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னன்றத வேற யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஓகே, சரி, நீ கிளம்பு. பாய்ப்பா. ராமன், மனோவை கூப்பிடுங்க. ஓகே மேம். மேம், மன்னு. வா. உட்காரு. சொல்லு. சோனாலி கூட உனக்கு என்ன உறவு போயிட்டு இருந்தது? அது என்னுடைய அஃபேர் மேடம். ஆனா போன ஒரு மாசமா எங்களுக்குள்ள எந்த பேச்சுமே இல்ல. ஏன்? அது ஏன்னா சோனாலியுடைய தொழிலை பத்தி எனக்கு இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால நான் அவளை தொழிலை விட்டுருன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அவளோ என் கூட உறவே முறிச்சுக்கிட்டா. அதனால அவ கூட இன்னி வரைக்கும் நான் பேசவே இல்லை மேடம். அப்புறம் 2-3 நாளா அவ பார்லருக்கும் வர்றதே இல்லை. உண்மையை தான் சொல்றியா? இல்ல கல்யாணத்தால உங்க 2 பேருக்குள்ள தகராறு ஆயிடுச்சா? அவ வீட்ல ஒரு தாலி செயின் கிடைச்சது எங்களுக்கு. இல்ல மேடம், அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் அவளை கல்யாணம்லாம் பண்ணிக்கவே இல்லை. அவ வேணா வேற யாராவது பண்ணிருக்கலாம், அது எனக்கு தெரியல. மேம், சோனு என்ன? சோனுவை கிட்னாப் பண்ணிட்டாங்க மேடம். ஏய், பதறாத, இரு. தண்ணி குடி. இந்த தண்ணி குடி. பொறுமையா சொல்லு. அவனை காப்பாத்துங்க மேடம். நான் வேலைக்கு போயிருந்தேன். அவன் வெளியே விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் எங்க போனான்னு தெரியல மேடம். யாரோ எனக்கு ஃபோன் பண்ணி நான் போலீஸ் கிட்ட போய் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க மேடம். அதான் இவனா? கண்டிப்பா இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான். இவன் தான் எல்லாம் பண்ணா மேடம். நான் இவனை பத்தி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னேன்ல. என்ன சொல்ற கோமல்? நான் எதுக்காக சோனுவை கிட்னாப் பண்ணோம்? மேடம், நான் எதுக்காக சோனுவை கிட்னாப் பண்ணோம்? ஸ்டாப். வாயை முடிக்கிட்டு பேசாம உட்காரு. நானா கேக்குற வரைக்கும் நீ வாயை திறக்க கூடாது. நீ சொல்லுமா, என்ன நடந்துச்சு? எந்த இடத்துல தொலைஞ்சு போனா சோனு? சொல்லு, நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். கிட்னாப்பர் எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணா? நம்பர் கொடு என்கிட்ட. ராமன். மேம், இது அந்த நம்பர் தான். சோனாலி அதிகமாக பேசிட்டு இருந்தான்னு சொன்னேன். இது ஜெகன்ற பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஜெகனா? உனக்கு தெரியுமா அவனை? எங்களோட ஸ்பால தான் வேலை செஞ்சான். ஆனா 15 நாள் முன்னாடியே வேலையை விட்டுட்டான். தன்னோட ராஜு விஜோன்ற 2 ஃப்ரெண்ட்ஸோட மேடம். அந்த ஜெகனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. எனக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் அமைதியா வந்து தன்னோட வேலையை செய்வான், அதுக்கப்புறம் போயிடுவான். ஆமா மேடம், அவன் யார்கிட்டயுமே அவ்வளவா பேச மாட்டான். அத பத்தி தெரியல. ஆனா அவன் சோனாலி கூட நிறைய பேசிட்டு தான் இருந்திருக்கான். ஜெகனோட வீட்டுக்கு போய் நாம பார்க்க வேண்டி இருக்கும். அப்பதான் சோனாலிக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியும். இவனை உள்ள தூக்கி போடுங்க. சோனு எந்த இடத்துல தொலைஞ்சானோ எல்லா டீடைல்ஸையும் விசாரிங்க. எஸ் மேம், இந்தாங்க உங்களோட ஃபோன். ஏவா, நான் எதுவும் பண்ணல மேடம். மேடம், மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம், நான் ஒன்றும் பண்ணல மேடம்.
ராமன், எனக்கு அந்த ஏரியாவோட எல்லா போட்டோ கவரேஜும் வேணும். அதாவது சோனு தொலைஞ்ச இடத்தோடது. எஸ், இமீடியட்லி. இங்கதான். சார், இங்கதான் விளையாடிட்டு இருந்தோம். இங்க எங்கேயாவது தான் அவன் இருக்கணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, வாங்க போய் தேடலாம். வாங்க, கம் 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 கம். கோமல், நீங்க வீட்டுக்கு போங்க, நான் சோனுவை தேடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஜெகன் தான் கீர்த்தியும் சொனாலியையும் கொண்டிருக்கணும். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க டாக்டர்? ஏன்னா எந்த விஷயத்தால கீர்த்திக்கும் சொனாலிக்கும் மரணம் சம்பவிச்சதோ அதே விஷயத்தோட அடையாளங்கள் ரூபா நோட்லையும் ஜெகனோட விரல்லையும் இருந்தது தெரிஞ்சுது. வாங்க மேம், இதை பாருங்க. நான் சிசிடிவி ஃபுட்டேஜை ஃபோனில் வாங்கிட்டேன். ஆனா இந்த இடம் அந்த இடத்தை விட ரொம்ப தூரமாச்சே. அதான் சோனு அம்மா நம்ம கிட்ட சொன்ன இடம். அவனை கிட்னாப் பண்ணாங்கன்னு சொன்னாலே. அந்த 2 பேரும் யாரு? மேடம், இவங்க தான் அந்த 2 பேர். ஜெகனோட கூட சேர்ந்து ஸ்பால வேலை பார்த்தவங்க. இவங்களுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம கிட்ட எதுக்கு இவ தேவையில்லாம போய் சொன்னா? சோனி இவங்களோட போறான். இந்த பொண்ணோட எல்லா ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸும் எனக்கு வேணும். அவ வீட்டுக்கு போலாம், வாங்க. கம். ஓகே மேம். மேம், உங்க சந்தேகம் சரிதான். ஜெகனும் கோமலும் ஏற்கனவே பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்படின்னா அவ தான் ஏதோ நாடகம் போட்டுட்டு இருக்கா. சரி, நேர்ல போய் என்னன்னு பார்க்கலாம். மேடம், மேடம் நீங்களா? என்னோட சோனு கிடைச்சிட்டானா மேடம்? கிடைச்சிருவான். நீ எங்க அனுப்பி வச்சிருக்க சோனுவ? நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? ஏன் பையன் விஷயத்துல நான் எதுக்கு இப்படி பண்ணுவேன்? அதுவும் சீக்கிரம் தெரிஞ்சிரும். ராமன். மேடம், மேடம் நீங்க என்ன பண்றீங்க? மேம், நான் சொல்றத கேளுங்க மேடம். எங்க பழைய திங்ஸ் தான் இருக்கு மேடம். ரொம்ப பழைய திங்ஸா இருக்கும் போலயே. இது நீ, ஜெகன், சோனு 3 பேர் இருக்கிற போட்டோ தானே? இங்க சொல்றியா இல்ல லாக்அப்ல வச்சு கேக்கட்டுமா? ஆமா ஆமா மேடம், எங்க 2 பேரோட பையன் தான் சோனு. நீதான் அவன் பொண்டாட்டியா? இல்ல, சோனு கல்யாணம் பண்ணிக்காமலே பிறந்துட்டான். நான் ஜெகன் கிட்ட எவ்வளவோ கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன் மேடம். ஆனா அவன் கேட்கவே இல்ல. சோனாலி கூட அஃபேர் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன ஏமாத்திட்டான். அவ சோனாலிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அதனால அவங்க 2 பேரையும் கொன்னுட்டேன். இல்ல மேம், நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இன்னும் நான் ஏன் இப்படி பண்ணணும்? ஏன் மகனோட வாழ்க்கையை நானே அழிப்பனா? நான் அவனை சும்மா மிரட்டின மேடம். நான் எல்லார்கிட்டயும் சொல்வேன்னு சொன்னேன். அதுக்கு அவன் சோனுவை கிட்னாப் பண்ணிட்டான். சோனு அந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்தானே. நீ கிட்னாப் ஆச்சுன்னு சொன்ன இடத்துல அவன் இல்லையே. அது மேடம் எனக்கு ரொம்பவே டென்ஷனா இருந்துச்சு. அதனால சோனு எங்க இருந்து காணாம போனான்னு எனக்கு புரியல. என்னோட சோனு திரும்ப வரவே மாட்டான்னு எனக்கு என்ன தெரியும்? அவங்க 2 பேரும் யாரு? நீ பேசிட்டு இருந்தியே, ஜெகனோட கூட்டாளிங்களா? ஆமா, நான் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க தான் போனேன், ஜெகனுக்கு புரிய வைக்கிறதுக்கு. அது அவன் என்ன மிரட்டுறான்னு சொன்னேன். ப்ளீஸ் மேம், என்னோட சோனுவை தேடுங்க. என் சோனுவை கண்டுபிடிச்சு கொடுங்க. ஓகே, நீ டென்ஷன் ஆகாத. சோனுவை நாங்க கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சிருவோம். நீ பயப்படாம இரு. போலாம்.
மேம், நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். இவ வீட்டை விட்டு கிளம்புவான்னு கரெக்டா சொன்னீங்க. இவ தான் சோனுவை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கா. இவளே இப்ப நம்மள சோனு கிட்ட கூட்டிட்டு போவா. கிளம்பலாம். நான் இந்த ஊரை விட்டு போறேன். போலீஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நீங்களும் இங்க இருந்து தலைமறைவாயிடுங்க. கீழே உட்காருங்க. போயா போயா. எங்க பாரு, எப்பவாவது என்ன நடந்ததுன்னு உன் வாயாலேயே சொல்லிடு. உண்மையை சொல்லு. சொல்லு. ஆமா, நான் தான் இவங்க 2 பேரோட சேர்ந்து ஜகன், கீர்த்தி, சோனாலிய கொன்னு. சோனாலியும் கீர்த்தியும் அவங்க பணத்தை ஜகன் கிட்ட கொடுத்து வைக்க சொன்னாங்க. ஜகனுக்கு பேராசை வந்துருச்சு. அதான் சோனாலியும் கீர்த்தியும் அவங்க பணத்தை திருப்பி கேட்கும் போது ஜகன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆனா அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால ஜகன் சோனாலி கிட்ட சும்மா நடிச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து அவளுக்கு விஷத்தை கொடுத்துட்டோம். இதெல்லாம் கீர்த்தி பார்த்ததால நாங்க கீர்த்தியையும் கொன்னுட்டோம். இந்த மாதிரி விஷயத்துல சோனு எங்கேயோ போயிட்டான். ஆமா, நான் இதெல்லாம் பண்ணதான். அவ சொன்னதால நான் எல்லாமே பண்ணேன். ஏன்னா ஜகன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணான். ஆனா அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லிட்டான். பண பேராசையில அவன் என்னையும் ஏமாத்திட்டான். அதுக்கப்புறம் நான் இவங்க 2 பேரோட சேர்ந்து பிளான் பண்ணேன். ஏன்னா அவன் பணத்துக்காக என்னையும் ஏமாத்தணும்னு நினைச்சான். அதனால நான் அவனோட விளையாட்டையே முடிச்சிட்டேன். உன் ஆட்டம் இதோட முடிஞ்சிருச்சு. நீ இப்ப ஜெயிலுக்கு தான் போகணும். ராமன், இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. எந்திரிங்கடா. மேடம் வாங்க. ஓ. இங்க பாரு, உன்னோட அம்மா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வருவாங்க. அது வரைக்கும் நீ என்னோட வந்து என் வீட்டுல இருக்கியா?